இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வருமான தரவுகளின் அடிப்படையில் உதவி நல்கிட வேண்டும். அரசாங்கத்தின் ரொக்க நிதி உதவி பெறுகின்றவர்கள் ஆண்டுதோறும் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக அவர்களின் வருமான தரவுகளை சரிபார்த்து ஆண்டுதோறும் உதவி கிடைப்பதற்கு வகை செய்யப்பட வேண்டும் என்று பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் சமூக உதவிக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை அல்லது அதிகாரத்துவ தடைகள் அகற்றப்பட வேண்டும். மாறாக உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு அவர்களுக்கான உதவிகள் இயல்பாகவே கிடைக்க வேண்டும் என்று பாகோ நாடாளுமன்ற உறுப்பினருமான முஹிடின் கேட்டுக்கொண்டார். உதவி தேவைப்படுகின்றவர்களின் தரவு தளம் வருமான வரி வாரியத்திலும் நிதி அமைச்சிலும் தேசிய பதிவு இலாக்காவிலும் இருக்கும் பட்சத்தில் எதற்காக மக்கள் ஒவ்வொரு முறையும் நிதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் வினவினார். இ-காசை செயலியை திறந்தாலே உதவி தேவைப்படக்கூடியவர்களின் விவரக்குறிப்புகள் இருக்கும். அதனை சரி செய்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு நிரந்தரமாக உதவி கிடைப்பதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமரான முஹிடின் கேட்டுக்கொண்டார். பள்ளி வளாகங்களில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் மதுபான உபசரிப்பு நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டார். பள்ளி நேரம் முடிவடைந்து அல்லது விடுமுறை நாட்களில் நடைபெறும் பள்ளிக்கான நிதி திரட்டும் நிகழ்வுகளில் மதுபான உபசரிப்பு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது பள்ளி வளாகத்தில் மட்டுமின்றி பள்ளி மண்டபத்திலும் இதனை அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக பள்ளி விதிமுறைகளை சரிபார்க்கும்படி கல்வி அமைச்சை கேட்டுக்கொண்டார். எனினும் அது தனியார் பள்ளிகளாக இருக்கும் பட்சத்தில் அதனை சரிபார்ப்பதில் அல்லது உத்தரவு விடுவதில் சிக்கல் இருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் ஒப்புக்கொண்டார். மனநலத்திற்கும் நல்வாழ்விற்கும் உறுதுணையாக அதே வேளையில் அது தொடர்பான பிரச்சினை சவால்களை எதிர்கொள்பவர்களுக்கு வழிகாட்டுகிறது அரசு சாரா இயக்கமான ஸ்வாரமிண்டா. ஒவ்வொருவரின் மனோநிலையிலும் மனநலத்திலும் களங்கம் இல்லாத சூழல் ஏற்பட சமூகத்தின் ஆதரவு மிக முக்கியம் என்கிறார் ஸ்வாரமிண்டா அமைப்பின் தோற்றுநர் தலைவர் விசாலாட்சி அருணகிரி. மனநல குறைபாடுகள் உள்ள நபர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவர்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதிலும் ஸ்வாரமிண்டா போராடி வருகிறது. சுருங்கச் சொன்னால் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல விழிப்புணர்வுக்கான பாதையை ஒளிரச் செய்கிறது ஸ்வாரமிண்டா. மக்களின் மனநலம் பேணும் மையமாக, அடைக்கலம் புகும் நிவாரணியாக விளங்குகிறது எங்கள் ஸ்வாரமிண்டா என்கிறார் விசாலாட்சி. உலக மனநல தினத்தை முன்னிட்டு வழங்கிய பேட்டியில் விசாலாட்சி இவ்வாறு விவரித்தார். Swaraminda was made to have a peer-led NGO where peers are leading the NGO and helping each other. Through clay therapy, we help those who are seniors, disabled, or who have mental health condition can come to our center as a safe space and environment to learn these skills and to also have an entrepreneurship where they can sell their clay in our platform. மனோவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எங்கள் மனநல மையத்திற்கு வருவதுதான் பாதுகாப்பான இடம் என்கிறார் விசாலாட்சி. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப வாழ்வில் தனிமையை நாடுகின்றவர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள் ஆகியோருக்கு இந்த மையம் உறுதுணையாக இருக்கிறது என்கிறார் மலேசிய சுகாதார அமைப்பின் உதவி தலைவரும் ஸ்வாரமிண்டாவின் செயற்குழு உறுப்பினருமான திருமதி மாலாதேவி. நாங்கள் கோர்சஸ் எல்லாம் செய்வோம். அவங்கனால தான் நாங்கள் இந்த ஜென்ல அதனால தான் ஸ்வாரமிண்டாவை ஒரு என்ஜிஓ, அப்புறம் இடம் வந்து அந்த சைக்கோ சோஷியல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்க சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் எங்களுக்கு அந்த இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்த கொடுத்த பிறகு நாங்கள் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றவங்கெல்லாம் அவங்க யார் யார் மனநோய்காரங்களாம் வந்தாங்க, சிங்கிள் மதர், யாருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாம் இந்த தெரப்பி செய்கிறாங்க. அந்த தெரப்பியில் எங்கள் மக சொன்ன மாதிரி அவங்க செய்யும் போது அவங்களோட உள் மனசு ரொம்ப சாந்தமாக இருக்குது, மன நிம்மதி இருக்குது. ஸோ ஃபார்மிங், இந்த விவசாயம், அந்த ஏதோ நட்டோம்னா அதில் நட்டு பார்த்து அது வளர்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், அந்த சின்ன சின்ன ஆசைகள் வச்சு அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சு டே பை டே நல்லா ஆகுறாங்க. ஸோ அதனால தான் ஸ்வரமிண்டா
இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேக்கு நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் மட்டும் அந்த இவ்வளோ வந்து உண்டியாக வரோம்ல, நாங்கள் கம்யூனிட்டியெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயை செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா சுவரமீனா வந்து பாருங்கள், நாங்கள் எப்படி காசஸ் கிளே. அவர்களின் சின்ன சின்ன சந்தோஷமே எங்களுக்கு முக்கியம். அவர்கள் உடல் நலத்துடன் மட்டுமல்ல, மனோரீதியாகவும் நலமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவுவதே ஸ்வரமிண்டா அமைப்பின் பிரதான நோக்கமாகும் என்கிறார் மாலாதேவி. லைசன்ஸ் இன்றி சட்டவிரோதமாக மொத்த வியாபாரத்திற்குரிய டீசல் எண்ணெயை வைத்திருந்ததாக 2 லாரி ஓட்டுநர்களுக்கு சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அபராதம் விதித்தது. 33 வயது யூசி கேசவன் மற்றும் 34 வயது பார்த்திபன் ஆகிய இருவரும் நீதிபதி டத்தின் சுரிதா புடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கேசவனுக்கு 45,000 ரிங்கிட் அபராதமும் பார்த்திபனுக்கு 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. 1974 ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் தங்கள் கைவசம் அளவுக்கு அதிகமாக உதவித்தொகைக்குரிய டீசல் எண்ணெயை வைத்திருந்ததாக இருவரும் குற்றம் சாட்டப்பட்டனர். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் மருமகன் டத்து ஸ்ரீ முகமது அட்லான் பர்ஹானின் அனைத்துலக கடப்பிதழ் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMனால் தேடப்பட்டு வரும் முஹிடின் யாசினின் மருமகனின் அனைத்துலக கடப்பிதழும் முக்கிய ஆவணம் SPRM உத்தரவுக்கு ஏற்ப பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாக உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். தமக்கு தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முன்னாள் பிரதமரின் அனைத்துலக கடப்பிதழ் பதிவு ரத்து செய்யப்பட்டு விட்டதாக சைஃபுடின் விளக்கினார். தனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்பதற்காக தனது காதலனின் அந்தரங்க உறுப்பை வெட்டி காயப்படுத்திய வங்காளதேச பெண்மணி ஒருவர் இன்று ஜோகர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டார். 34 வயது பேகம் மசூமா என்ற அந்த பெண்மணி தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். வங்காளதேச மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் நீதிபதி டத்தோ அஹ்மத் கமால் அரிஃபின் முன்னிலையில் அந்த பெண்மணிக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்த காதலனுக்கு தனது சொந்த நாட்டில் மனைவியும் பிள்ளைகளும் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் ஜோஹர் கிலாங்பத்தாவில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக கெடா மந்திரி பசார் டத்து ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் வெளியிட்ட அவதூறு தன்மையிலான அறிக்கையை மீட்டுக்கொண்டார். சனுசியும் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வாரும் செய்து கொண்ட ஓர் இணக்கத்தின் அடிப்படையில் அவதூறு தன்மையிலான அறிக்கையை மீட்டுக்கொள்வதற்கு இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அலுஸ்தா உயர் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. சட்ட வழக்கின் தன்மையை உணர்ந்து தாம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக சனுசி ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.